சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரதமர் மோடி மதுரை வருகிறார். இதனையொட்டி அதிமுக பாஜக இடையிலான தொகுதி பங்கீடு சண்டை விவகாரம் முடிவுக்கு வருகிறது. இதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அந்த வகையில் பாஜக தரப்பில் அதிக தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து போர்க்குரல் எழுப்பி வருகின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 179 தொகுதிகளில் போட்டியிட்டது. மேலும் கூட்டணி கட்சிகள் 12 இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டன. இதில் பாரதிய ஜனதா கட்சி 20 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி 23 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. இந்த நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு 50 தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க வேண்டும் என அதிமுகவிடம் பாஜக கோரிக்கை வைத்திருக்கிறது. ஆனால் இதற்கு அதிமுக தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து சரியான முடிவு எடுக்கப்படவில்லை. இதற்கிடையே புதிதாக கூட்டணி சேர்ந்திருக்கும் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தனக்கு கூடுதல் தொகுதியை ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து ஏராளமான சர்ச்சைகள் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது அதற்கு முடிவு ஏற்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு குறித்து அதிமுக தரப்பிலும் பாஜக தரப்பிலும் டெல்லி பாஜக மேலிடம் பேசியிருக்கிறது. இதன் மூலம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக 40 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது. இத்தொடர்பாக ஏற்கனவே பேசி முடிவெடுத்துவிட்ட நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக இருக்கும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருகின்ற 26ஆம் தேதி சென்னை வருகிறார். இவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் அதிமுக, பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்படுகின்றன. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தற்பொழுது 3வது முறையாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்னை வருகிறார். இதில் எடப்பாடி பழனிசாமி உட்பட டிடிவி தினகரன், நைனா நாகேந்திரன், அண்ணாமலை, ஜி.கே. வாசன், அன்புமணி உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். இவர்கள் தனித்தனியாக ஆலோசனை நடத்தி இறுதிக்கட்ட தொகுதி பங்கீட்டை முடிவு செய்கிறார்கள். வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரதமர் மோடி மதுரையில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். அப்பொழுது அதிமுக தரப்பில் அனைத்து கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்து இறுதி முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப் போவதாக தெரிகிறது. பிரதமர் மோடி பங்கேற்கும் மேடையில் அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்க பாஜக திட்டமிட்டிருக்கிறது. எனவே தற்போது அதிமுக தரப்பில் அனைத்து கட்சிகளுக்கும் இடையிலான தொகுதி பங்கீடு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2 அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.